எரிப்பியோ சொல்லு. இத பார்த்து பயந்து போயிடாத. என்ன? சிட்டி மெமோரியல் ஹால்ல சாமோட ஷோ நடக்க போகுது. ஒகாயாமா கேர்ள்ஸ் ஃபெஸ்டிவலா? அதாவது ஒகாயாமால இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் ஒரு ஈவென்ட்க்கு போவாங்களே, அதுவா இது? அபிஷியலா இது இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஆனா நமக்கு கொடுத்த ஃப்ளையர்ஸ்ல இதுவும் வந்திருந்துச்சு. ஒரு வழியா மைனா ரன்வேல நடந்து போறது பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. கண்டிப்பா ரியோ எந்த ட்ரெஸ் போட்டிருந்தாலும் சூப்பரா இருப்பா. ஏய் கொஞ்சம் இரு. எல்லாராலையும் அங்க வர முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா அதுல டாப் 3 ரியோ, சொரானே, மாக்கி தான் இருப்பாங்க. நீ மட்டும் தனியா பொண்ணுங்க கூட்டத்துல போய் நின்னு வையேன், அங்கேயே வேர்த்து வடவர்த்து போயிடுவ. கொந்தளிக்காத. எனக்கு தெரிஞ்சு மைனாவும் அங்க வர வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்குன்னா என்ன அர்த்தம்? எப்படியோ ரியோ ஃபேமஸ் ஆயிடுவான், அதனால நீ கவலைப்பட தேவையில்லை. நீ எப்படியாவது உன் கூட கூட்டிட்டு போயிருப்பியோ? நான் ஒரு பொண்ணுங்கிறதுனால என் கூட தொந்திட்டு வந்துடலான்னு பாக்குறியா? எப்படியாவது அங்க வந்துடலான்னு கனவு காண்றதை விட்டுடு. என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறியோ? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. தெரிஞ்ச பொண்ணுங்கிறதுனால ஹெல்ப் கேட்டேன். இப்ப பிரச்சனை என்னன்னா, போட்டுட்டு வர என்கிட்ட ட்ரெஸ் இல்ல. உன்கிட்ட விதவிதமா நல்ல ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த ஷோக்கு நான் என்னோட தங்கச்சியை கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். என் தங்கச்சியோட ஃப்ரெண்டும் அதுல கலந்துக்கிறாளாம். எங்களுக்கு அவ தான் டிக்கெட்ஸே கொடுத்தா. எப்படி கெத்தா டிக்கெட்ஸ் வச்சுக்கிட்டு சாதாரணமா வந்து நிக்கிறேன் பாத்தியா? நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். என்னால அந்த கேர்ள்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு போக முடியாது. ஏன்னா என்கிட்ட போட்டுக்கு வேற ட்ரெஸ் இல்ல. பரவாயில்ல, நீ இந்த ட்ராக் சூட்டை போட்டுக்கிட்டே வாயேன். ஏய், அது குமாசா தானே? நோ. ஹலோ சார். என்னால நம்பவே முடியல உன்னை இந்த இடத்துல பாப்பேன்னு. நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா? இவங்களா? இவங்களும் சாம்ப் ஷோவோட ஃபேன்ஸ் தான். அப்படியா? நீ இன்னமும் ரியோவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க போல இருக்கு. இப்பெல்லாம் நான் மேப்பிள் டால்ங்கிற குரூப்புக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியா விஷயம்? பரவாயில்ல, யாரு யார ஃபாலோ பண்ணா என்ன, நம்ம வாழ்க்கைய ஃபாலோ பண்ணி போவோம். சரி, நம்ம அப்புறம் பாப்போம். யார் அவரு? அவரு என் பழைய க்ரூல இருந்தவரு. ஓ, ரியோவும் அந்த குரூப்ல இருந்தால? ரியோவும் அந்த குரூப்ல இருந்தாளா? ஆமா, அது ஒரு காலம். குமாசாவ கூட அப்பெல்லாம் எனக்கு யாரு என்னன்னே தெரியாது. என்ன? மேடம், அவ உங்களை பார்த்தத கவனிக்கலையா? மைனா, அவ உங்களை பார்த்து கை காட்டினா தெரியுமா? சால்மன் பிங்க் கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கிற இவதான். ஆமா, நீங்க யாரோட ஃபேன் தெரிஞ்சுக்கலாமா? அது உங்க நடுவுல இருக்கல ரியோ, அவளோட ஃபேன். இதுக்கு முன்னாடி ரியோ தனியா ஒரு ஐடல் குரூப்ல இருந்தா. அந்த குரூப் நினைச்சதை விட பிரபலமாச்சு. ஆனா திடீர்னு அந்த குரூப்ல இருந்த எல்லாரும் விலகிட்டாங்க. அதனால இப்ப இந்த குரூப்ல வந்து ஒரு மெம்பரா சேர்ந்திருக்கா. ரியோ இப்பதான் சென்டர் பொசிஷன் வந்திருக்கா. இதுக்கு முன்னாடி ஒரு ஓரமா நின்னுட்டு இருப்பா. அதுவே என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. 3 வருஷமா நான் அவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? அதே மாதிரி மைனாவால சென்டருக்கு வர முடியுமா?
ரியோ இருக்கிற வரைக்கும் அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. ஆ. மைனாவும் நானும் நேருக்கு நேரா இப்படித்தான் மொக்கையா சந்திச்சுக்கிட்டோம். நீ என்ன பத்தி ஏதோ நல்ல விதமா சொல்ல வரேன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்த. இல்ல, இப்படித்தான் மைனாவும் நானும் முதல் முறையா சந்திச்சோம். ஓ என்னால நோ ரியோவை தவிர வேற யாரையும் நம்பர் ஒன்னா நினைச்சு பார்க்கவே முடியல. அதோட எனக்கு எப்பவுமே ரியோவை மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு நிமிஷம். இவங்க இந்த இடத்த சேர்ந்தவங்க இல்லல? இவங்களுக்கு பிடிச்சவங்க ஷோல பெர்ஃபார்ம் பண்றாங்களோ? அப்போ இவங்க ஃபேன்ஸா? இவங்க பேசிக்கிறத என் காது கொடுத்து கேட்க முடியல. மத்த அவுட்டோர் ஈவென்ட்ஸ் விட இது மோசமா இருக்கு. இதெல்லாம் கண்டுக்காத குமாசா. பொண்ணு நானே வெறும் தலைவாரி பூ வச்சுட்டு வந்திருக்கேன், வேற ஒண்ணுமே பண்ணல. அதோட இந்த எல்லோ டி-ஷர்ட்டை உள்ள போட்டுட்டு வரலான்னு முடிவு பண்ண. என் ட்ராக் சூட் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும்ல. இது சாம்ப் கொடுத்த ஷர்ட் தானே? அப்பெல்லாம் படாம இப்பயே போட்டுட்டு வந்திருக்க இருப்பியோ? இதுல மைனாவோட பிங்க் கலர் இல்லாததுனால போடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இதை தவிர என்கிட்ட வேற ட்ரெஸ் இல்ல. ச்சே, ச்சே, ச்சே. ச்சே. சுத்தம் போ. ஆனா என்ன பாரு, தலையில இருந்து கால் வரைக்கும் நான் போட்டிருக்கிற எல்லாமே பிராண்டட். எதுக்கு இப்படி வாயை பொளந்து பாக்குற? மேகசின்ல பார்த்ததை விட கியூட்டா இருக்கா. ரொம்ப அழகா இருக்கு. நீங்க கொடுத்து வச்சவங்க. ஜாம் குரூப் இது வரைக்கும் மேகசின்ல எல்லாம் வந்ததே இல்ல. டிவில பார்த்ததை விட நீங்க நேர்ல கியூட்டா இருக்கீங்க. லோக்கல் டிவி சேனலை தவிர வேற இதுலயே அவங்க வந்தது இல்ல. இதெல்லாம் கேட்டு நம்ம மனசை நம்ம அலைப்பாய விடக்கூடாது. நாம தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஃபேன்ஸா இருக்கிறவங்க நமக்கு பிடிச்சவங்க அந்த ஈவென்ட்ல இல்லனாலும் கத்தி கூப்பாடு போடணும். செம்ம கியூட்டா இருக்கீங்க. மேகசின்ஸ்ல வந்த மாதிரியே கியூட்டா இருக்கீங்க. எதுக்காக இப்படி கத்துறாங்க? ஃபேன்ஸா? சுத்தம் போ. இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது. இப்ப நம்மளோட சிறப்பு விருந்தினர்கள் வர போறாங்க. யார் இது? இது யாருன்னு தெரியுமா? ஸ்பெஷல் கெஸ்ட்ல ஒருத்தங்க போல இருக்கு. கியூட்டா தான் இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாம் பேசுறது கேட்க கஷ்டமா இருக்கு. ஏய் குமாசா, என்ன அமைதியா உட்கார்ந்திருக்க? ரியோ பேரை சொல்லி கத்து. என்ன மன்னிச்சிரு. இவங்க பேசுனதை கேட்டு நான் கலங்கி போயிருக்கேன். இப்படி பண்ணாத குமாசா. ரியோ, எங்களை பாரு. இவனை பாரு. இது போதும். ரியோ என்ன பார்த்துட்டா. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். உண்மையிலே நீ அதிர்ஷ்டக்கார. நான் இருக்கிற கண்டிஷனுக்கு அவனை பார்க்க கூட மாட்டேங்கிறான். ரியோவை இந்த ஈவென்ட்டுக்கு கூப்பிட்டதுல எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்ல. இன்னும் யாரெல்லாம் வரான்னு பாப்போம். சொரானேவும் இங்க வருவான்னு தெரியும். ஏதோ மோட்டோயும் கத்திட்டான். இப்போ அடுத்து மாக்கி தான் வருவா. ஏன்னா டாப் 3ல இருக்கிறது அவதானே. எப்பவும் இப்படிதானே நடக்கும். ஏன்னா அவங்க ஏஜென்சி இவங்க 3 பேரை மட்டும்தான் எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த தடவை மைனா வந்தா நல்லா இருக்கும். மாக்கி செம கியூட்டா இருக்க. அப்பவே தெரியும் மாக்கி தான் வருவான்னு. என்ன இருப்பியோ இது? கவலைப்படாத, இது எனக்கு முன்னாடியே தெரியும். எனக்கு பழகி போயிடுச்சு. மாக்கி! நிச்சயமா இதுல அவ தப்பு இருக்காது. அவங்க ஏஜென்சி தான் எல்லாரையும் வேற வேற மாதிரி பாக்குறாங்க. நான் நிறைய தடவை கஷ்டப்பட்டு டிக்கெட்ஸ் வாங்கியிருக்கேன். ஆனா அதுல நிறைய ஈவென்ட்ஸ்ல மைனா கலந்துக்கிட்டது இல்ல. அதுக்காக நான் ஒரு தடவை கூட வருத்தப்பட்டது இல்ல. ஆனா நான் போக கூடாதுன்னு முடிவு பண்ணி அந்த ஈவெண்ட்டுக்கு மைனா வந்திருந்தா நான் வருத்தப்பட்டிருக்கேன். சரி விடு,
இங்க வந்து கியூட்டா இருக்கிற ரியோவை பார்க்க முடிஞ்சதே. அங்க பாரு இருப்பியோ. ஆ. இது இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். ஆ. நீ அங்க பாரு. ஆ. மைனா! என்னாச்சு? ஏன் மைனா அழுகுறா? ஏன்னா நான் எங்கேயும் வந்தது அவளுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இருப்பியோ எங்களோட டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கா. மைனா, மைனா என்னாச்சு? ஏன் அழற? பதட்டமா இருக்கா என்ன? என்ன பாக்குறதுக்காக அங்க ஒருத்தவங்க காத்திருப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. நீ ஏன் அப்படிலாம் நினைக்கிற? உனக்கு யாரும் இல்லங்கறதால தானே நான் இவ்ளோ தூரம் வந்திருக்கேன். இனி அப்படிலாம் நினைக்காத. நீ இதுக்கு தகுதியான ஆள் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அவ எனக்கு ஒரு நல்ல ஃபேனா இருக்கா. ரொம்ப நன்றி இருப்பியோ. கியூட்டோ கியூட். நான் மேகசின் வாங்குறேன். கொள்ளை கொள்ளும் அழகே. 3 காப்பீஸ் வாங்குறேன். ஃபெஸ்டிவலுக்கு வந்த எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு உற்சாகத்தையும் ஆரவாரத்தையும் கொடுக்க குறையவே இல்லை. இன்னைக்கு நான் அந்த ஷோல கலந்துப்பேன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்ல. உண்மையிலேயே எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆனா வழக்கத்தை விட அவங்க எனக்கு செட் ஆகாத மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் சைஸ் கம்மியா கொடுத்தாங்க. அவங்க கொடுக்கறத போட்டுக்கிட்டாதான் என்னால அந்த ஷோல கலந்துக்க முடியும்னு சொன்னாங்க. இதெல்லாம் இவ சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காளே. ஆனா இதுதான் எனக்கு அவகிட்ட பிடிச்சதே. உண்மையிலேயே எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மைனா! ராத்திரி நேரத்துல எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க இருப்பியோ? மைனா! எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இருப்பியோ மோட்டோய். சொல்லு. நான் சொல்ல போறது அமைதியா கேட்கணும். சொல்லு பாப்போம். என் ஃபேன் லெட்டருக்கு ரியோ ரிப்ளை அனுப்பி வச்சிருக்கா. என்ன நிஜமாவா? என்னது? இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்ல. மத்த ஃபேன்ஸ்க்கு இப்படி நடக்கிறத பார்த்து நான் எதுவும் ரியாக்ட் பண்ணிக்க கூடாது. எனக்கு தெரியும், ஏன்னா நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். என்னதான் மைனா என்ன கண்டுக்காமலேயே இருந்தாலும் எனக்கு எப்பவும் அவளை மட்டும்தான் பிடிக்கும். ஏன் இப்படி பேசுற? இங்க பாரு, இவன் மேல பரிதாபப்படாத. அதெல்லாம் சுத்த வேஸ்ட் மோட்டோய். ஏன்னா இருப்பியோ இந்த மாதிரி பேசியே தான் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கா. அடுத்த ஈவென்ட்ல எங்க லைட் ஸ்டிக் தான் கெத்துன்னு நான் காட்டுறேன். சொர்ணை கிட்ட இருந்து இது வரைக்கும் எனக்கும் இப்படி ஒரு ரிப்ளை வந்ததே கிடையாது. நீ எப்ப லெட்டர் அனுப்பியிருந்த? ஒருவேளை ஏஜென்சி கிட்ட இருந்து லெட்டர் இன்னும் உங்க கைக்கு போகாம இருந்திருக்குமோ? பேசி முடிச்சிட்டீங்களா? இது வரைக்கும் நான் மைனாவுக்கு லெட்டர் அனுப்பினதே கிடையாது. என்னது? அது என்னன்னா, நான் லெட்டர் அனுப்புனா அதுக்கு ரிப்ளை வரும். நான் அவ கூட தனியா பேச வேண்டி இருக்கும். இது வரைக்கும் நீ அவகிட்ட தனியா பேசினதே கிடையாது இருப்பியோ. உன் பொல்ல உடைக்க போன பாரு. என் ஃபேன்ஸ்ல யாரையாவது எனக்கு பிடிக்குமாவா? ஆமா. இல்ல இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல. என்ன நீ என்ன கேக்குற? இல்ல, நான் அத கேட்க வரல. நான் என்ன கேட்க வந்தேன்னா, சரி நான் இதை எப்படி போட்டுக்கிறது? அப்படி பண்ணா நம்ம ஃபேன்ஸை ஏமாத்துற மாதிரி இருக்கும்ல. நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா. ஆனா எனக்கு தெரிஞ்சு இருப்பியோவை தவிர எனக்கு ஃபேனு யாருமே கிடையாதே. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அது உன் லைன்ல யாரும் வந்து நிக்காதது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதோட நான் மாக்கியோட ஃபேனு. எதுக்கு இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு? சொர்ணையோட லைன்ல நிக்கிறதுல எனக்கு தைரியமே இல்ல. நீயுமா? ரியோ, உனக்காகவே நான் அந்த கேர்ள்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு வந்தேன் தெரியுமா? நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப நன்றி. எனக்கு சந்தோஷமா இதுல என்ன இருக்கு? நீ ஹாப்பி பண்ணிட்டியா இல்ல? உங்களை பார்க்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. இவ இருப்பியோ கூட இருக்கிற பையனாச்சே. அதோட இவ ரியோட ஃபேன். வந்ததுக்கு ரொம்ப நன்றி.
இப்பதான் முதல் தடவை மீட் பண்றோம்ல. இவ எனக்காக அவனோட ஃபேவரட்டான ஆளை மாத்திக்க போறானா? ஆனா இதனால இவனுக்கும் இருப்பியுக்கும் நடுவுல தேவையில்லாம சண்டை வராம இருந்தா சரி. அது என் ஃப்ரெண்டு உன்னோட பெரிய ஃபேனு. பாவம் இன்னைக்கு அவளால இங்க வர முடியல. அவளுக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிடுச்சு. என்னது? அவகிட்டயும் இதே மாதிரி நல்ல விதமா நடந்துக்க. கண்டிப்பா இத நான் எப்பவும் மறக்க மாட்டேன். அதோட நீ தொடர்ந்து எப்பவும் ரியோக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இரு, சரியா? அடேங்கப்பா. நீ என்ன நினைக்கிற ஆயா? நானா? நான் இது வரைக்கும் அதை பத்தி யோசிச்சு பார்த்ததே இல்ல. உன்ன மாதிரி சின்ன பொண்ணுக்கெல்லாம் அது புரியாது. நான் ஒன்னும் சின்ன பொண்ணெல்லாம் இல்ல. அடடா மன்னிச்சிருங்க, நான் இப்ப போய் ஆகணும். பார்ட் என்ஜாய் போறியா? யோகாவும் அங்க வந்துட்டு இப்பதான் எனக்கு மெசேஜ் பண்ணா. இத நீங்க பாத்துக்கோங்க. ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க போல. அப்படின்னு சொல்லிட முடியாது. சரி, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வேலையில என்ஜாய் பண்ணு. தேங்க் யூ. நீங்களும் இங்க என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாரு. அவ யோகாவோட கலரை மட்டும் தான் பாக் பண்ணிருக்கா பாரு. அட ஆமா. எனக்கு நல்லா தெரியும், நான் உன்னை பார்த்தேன். இல்ல இல்ல, அது நிச்சயம் ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி தான் இருக்கணும். குட் மார்னிங். குட் மார்னிங். நீயா? நான் யூகா தான் வந்திருக்காளோன்னு நினைச்சேன். நான் பக்கத்து வீட்ல இருக்கேன், சும்மா அப்படியே வந்தேன். ஏன்னா யூகா வீட்ல ஏதோ கற்பம்பூச்சியை பார்த்ததுனால வீட்டுக்கு லேட்டா தான் வருவேன்னு சொன்னான். அவ ஏன் உனக்கு இந்த மெசேஜ் அனுப்பியிருக்கா? யாருக்கு தெரியும், ஒருவேளை மாத்தி அனுப்பிட்டாலும் என்னமோ. நேத்து ராத்திரி நான் அவளுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தேன். அவளை வேலையை விட்டு அனுப்ப போறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? என்னது, ஃபேன் லெட்டர்ஸா? ஆமா. இன்னைக்கு வீட்டுக்கு சிலதை எடுத்துட்டு போயிடணும். எல்லாத்தையும் சேர்த்து வைக்க விரும்பல. எனக்கு இது வரைக்கும் ஃபேன் லெட்டர் வந்ததே இல்ல. வந்தா நல்லா இருக்கும். என்னது, நிஜமாவா? ஆமா. என்னாச்சு? இருப்பியவும் அனுப்புனது இல்லையா? ஆமா, எனக்கு ரிப்ளை எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவளை பார்த்தாலே நான் பதட்டம் ஆயிடுவேன். அதுவே பதில் எழுதணும்னா அவளை பத்தி நான் என்ன நினைக்கிறேங்கிறத எழுதி அனுப்ப முடியும்ல. அவ உன்னை பார்க்க வருவாள்ல, அப்போ உனக்காக லெட்டர் எழுத சொல்லி அவகிட்டயே நீ கேளு. ஆனா நானா அந்த மாதிரி எப்படி கேக்குறது? அப்படின்னா நம்ம அடுத்த கான்சர்ட்ல நான் ஹோஸ்ட் பண்றப்போ உனக்கு என்ன வேணும்னு நானே உன்கிட்ட கேக்குறேன், சரியா? அப்போ நீ ஃபேன்ஸ் கிட்ட இருந்து லெட்டர் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லு. நாம அப்படி பண்ணலாமா? பண்ணுவோம், அதுல என்ன தப்பு இருக்கு? என்னறியும் சரியா சொன்ன. அச்சச்சோ, கரப்பாம்பூச்சி. பூச்சி பூச்சி பூச்சி, இது எங்க வந்துச்சு? ஐயோ, கிடைக்கிற கேப்ல எல்லாம் போதே. யூமி, கேர்ள்ஸ் ஃபெஸ்டிவல்ல நீ ஆடியன்ஸ் மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு இருந்தல்ல? என்ன நீ எப்படி பார்த்த? ஏன்னா நீ என்னை பார்த்துடவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. நான் பார்க்காம எப்படி? நீ எப்ப எங்க உட்கார்ந்துருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிரும். பொய் சொல்லாத. நான் எதுக்காகவும் உன்கிட்ட பொய் சொன்னதே இல்லை. அடுத்த வருஷம் ஷோக்கு ஒன்னா போலாம். யோகா கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. அவளுக்கு என்னவா? கருப்பாம்பூச்சி போயிடுச்சு, ஆனா இப்ப வேற ஏதோ பூச்சி வந்திருக்கு. என்னால முடியல, தூங்க போறேன்னு மெசேஜ் அனுப்பியிருக்கா. எதுக்கு அவ இதெல்லாம் உனக்கு அனுப்பிட்டு இருக்கா? எனக்கும் தெரியல. சரி, ஆரம்பிக்கலாமா? இப்ப ஜூலை மாசம் நடந்துட்டு இருக்கு. போன மாசம் ஜூன்ல ஃபாதர்ஸ் டே வந்தது. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க அப்பாக்கள் யாராவது இருக்கீங்களான்னு தெரியல. அப்படி இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க இவங்க கிட்ட ஏதாவது கேட்க ஆசைப்படுறீங்களா? நீ இப்படி கேக்குற? வேணும்னே பண்ற மாதிரி இருக்கு. எனக்கும் அதான் தோணுது. எனக்கு ஒரு பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே வேணும். உனக்கு எதுவும் வேணுமா மைனா? அது வந்து எனக்கு ஃபேன் கிட்ட இருந்து இரு, நான் மட்டும் லெட்டர்ஸ்னு சொல்லிட்டேனா? அன்புள்ள மைனாக்கு நான் உனக்கு லெட்டர் எழுதினேன். அதை படிச்சு முடிக்க உனக்கு 2 வருஷம் ஆயிருக்கு. நீ இதை வாங்கிப்பல்ல மைனா? இருப்பியோ அளவுக்கு மேல ஏதாவது பண்ணிடுவோம்னு பயமா இருக்கு. தேவையில்லாம இருப்பியோக்கு என்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நம்மளை பத்தி தான் யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். மைனா, ஸ்டிக்கி நோட்ஸ். ஸ்டிக்கி நோட்ஸா? ஆமா, அப்பதான் அது வெறும் ஒரு பேப்பரோட முடிஞ்சு போயிடும். எப்படியும் இப்போ டனபட்டா ஃபெஸ்டிவல் வர போகுது. எல்லாருக்கும் தேவைப்படும்ல. அவளுக்கும் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து விஷ் வரும்ல. என்னைய கேக்குற? ஸ்டிக்கி நோட்ஸ் வேணுமா? என்ன இது? பேசாம நீயே அவளுக்கு 10,000 நோட்ஸ்ல ஏதாவது எழுதி கொடுத்துறேன்.
நான் முதல் முறையா எழுதின ஃபேன் லெட்டர். இல்ல சின்ன சின்ன நோட்ஸ்னு சொல்லலாம். போர்டுல வச்சு சும்மா எழுதி தள்ளிட்ட போல இருக்கு. ஜோக் நல்லா இருக்கு, ஆனா எல்லாத்துக்கும் ஜோக் அடிக்காது. நான் ஜோக் அடிக்கலையே. நான் 100 ஸ்ட்ரிப்ஸ்ல எழுதி வச்சிருக்கேன். இதையும் ஒரு ஃபேன் லெட்டர் தான் சொல்லுவாங்க. இதுல நான் விஷஸ் கூட எழுதி வச்சிருக்கேன். மைனா எப்பவும் ஆரோக்கியமா, மைனா எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், மைனா என்னைக்காவது சென்டர் பொசிஷனுக்கு வரணும், மைனா யூஸ் பண்ற ஷாம்பு நான் யூஸ் பண்ணணும், மைனா எப்படியாவது புடோகனுக்கு போகணும், நான் மைனா கூட சேர்ந்து குளிக்கணும், மைனாவோட ரூம் எப்படி இருக்குன்னு மைனா எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். பாரு, விஷயம் எழுதுறதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இப்படி உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே எழுதுறது தப்புன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நடந்த ஈவென்ட் வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. தயவு செஞ்சு எல்லாரும் இங்க இருந்து கிளம்புறீங்களா? ஹலோ மேடம், ஒரு நிமிஷம். என்னங்க பிடிங்க. தயவு செஞ்சு இதை மைனா கிட்ட கொடுத்துருங்க. எல்லாரும் இன்னைக்கு பிரமாதமா பண்ணீங்க. நீயும் தான். ஆமா, என்னது இது? பூச்சி ஸ்ப்ரே. யூகாக்கு யாரோ கிஃப்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, அன்னைக்கு இதுதான் வேணும்னு அவ கேட்டிருந்தால. இது ரொம்ப பவர்ஃபுல்லானதான். எலி தொல்லைக்கு கூட பயன்படுத்தலாமா? அப்படியா? நீ என்ன வச்சிருக்க? இது மைனாக்கு. இருப்பியோ இத மைனா கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தா. ஆனா இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் பார்க்கவே இல்ல. எரிப்பியோ கொடுத்ததுன்னா பிரச்சனை இருக்காது, கொடுத்துரு. எனக்கு அதை நினைச்சாதான் ரொம்பவே கவலையா இருக்கு. புரியுது. என்ன பண்றது? எதுக்கும் நான் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்துடுறேன். ஆ? அச்சச்சோ, எலி! என்னது? இருப்பியோ கிட்ட இருந்து வர லெட்டர்ஸ் படிக்க நான் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். மைனா என்ன பதில் சொல்ல போறான்னு தெரிஞ்சுக்க நான் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன்.桃色の片思い恋してるまじまじと見つめてるチラチラって目が合えば胸がキュルル桃色のファンタジー片思いがし片思いなんて初めてしちゃいますわかんないことがわかんないくらい好きみたいですあの人には恋人いるかな夢にだって出ちゃってきちゃいます今以上気になっちゃう桃色の片思いしちゃってる知らぬ間にしちゃってる偶然に出会ってる胸がキュルル桃色の片思い恋してるまじまじと見つめてるチラチラって目が合えば胸がキュルル桃色のファンタジーசோரானே, நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். அப்படியே தப்பா நினைச்சுக்காம எங்க வீட்டுக்கு வந்து எனக்கு சமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். இருப்பியும் குமாசவன் அப்படிலாம் பேசுறேன்னு தெரிஞ்சா கலாய்ச்சிருவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஓகே, ரொம்ப நன்றி.